வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நமது செய்தியாளர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் சிறப்பான ஒரு தகவலை தந்திருக்கிறார். கராத்தே பயிற்சி தற்காப்பு கலைகளிலே முதன்மையான ஒரு கலையாக இது இருந்து வருகிறது. இது இந்திய திருநாட்டில் தொடங்கி பிறகு ஜப்பான், சீனா என்று இன்றைக்கு பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு மர்ம கலைகளிலே இந்த கராத்தே கலை முதன்மையான கலையாக இருந்து கொண்டு இன்றைக்கு தற்காப்பு கலை என்று மாணவிகள் மத்தியிலே புகழ் பெற்றிருக்கிறது. மாணவர்களாகட்டும் மாணவிகளாகட்டும் இந்த கராத்தே பயிற்சியை பெற்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஆபத்துகள் விளைவிக்கின்ற போது தற்காத்து கொள்ளலாம் என்ற எண்ணம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் எழுந்ததின் காரணமாக இன்றைக்கு கராத்தே பயிற்சியை பெறுவதற்காக பல்வேறு இடங்களிலே பெற்றோர்களும் மாணவிகளும் ஆர்வம் காட்டுகிறார்கள். அந்த நிலையில் கூடலூர் பகுதியிலே கென்யூ கை சிடோ ரியூ கராத்தே பள்ளி, தமிழ்நாடு, நீலகிரி மாவட்டம் சாதனைகள் கருப்பு பெல்ட் மாணவர்கள் 12 பேர் பங்கேற்றார்கள் என்றும் தமிழக தலைவர் சென்சை ஏ பாபு அவர்கள் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டதாக நமது செய்தியாளரிடம் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார். மேலும் நீலகிரி மாவட்டம் கூடலூர் மங்குடியில் அமைந்துள்ள ஜான்பால் ஆடிட்டோரியத்தில் கென்யூ காய் சிட்டோரியா கராத்தே பள்ளியின் கருப்பு பட்டை திறனாய்வு போட்டிகள் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது என்றும் இவ்விழாவில் தமிழ்நாடு கராத்தே பிரசிடென்ட் ரெட்சி பாபு அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றதாக தெரிவித்தார்கள். இதில் 12 மாணவர்களுக்கு கருப்பு பட்டை முதல் 2 மற்றும் 3ஆம் பட்டை பெற்றதை தொடர்ந்து 14 நாட்கள் நடைபெற்ற சிறப்பு பயிற்சி முடிந்த பின்பு காலை முதல் மாலை வரை பயிற்சி நடைபெற்றது என்றும் பின்பு கருப்பு பட்டை அதற்கான சான்றிதழ் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார்கள். இதில் கோவை மற்றும் கர்நாடகா, நீலகிரி மாவட்டத்தை சார்ந்த மாணவர்கள் பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டு பெல்ட் மற்றும் சான்றிதழ்களை பெற்று சிறப்பித்தார்கள் சிறப்போடு என்றும் இதில் கர்நாடகா மற்றும் கோவை பயிற்சியாளர் ஷேக் மீரான் மற்றும் பெண் பயிற்சியாளர் நீலகிரி மாவட்ட கராத்தே செக்ரட்டரி நஜுமா அவர்களும் கலந்து கொண்டார்கள் என்றும் இதில் மாணவர்கள் பயிற்சி உதகை சாலையிலும் இன்னும் அந்த ஊசிமலை என்று சொல்லப்படுகின்ற இடங்களிலும் இன்னும் பல்வேறு இடங்களிலே இந்த பயிற்சியை வழங்கியது உள்ளத்துக்கு மகிழ்ச்சியை மாணவர்களுக்கு தந்ததோடு காண்பவர்களுக்கும் இது ஒரு சிறப்பாக இருக்கிறது என்று நமது செய்தியாளர் திரு பிரசாத் அவர்கள் இதனை பெருமையோடு தெரிவித்தார் என்று நமது நகர்வளப் பகுதியிலே தெரிவித்து இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் இப்போது பார்ப்போம் சிறப்போடு.
ஹிப்பை ட்விஸ்ட் ஆகும். இதான் வரும். புரிஞ்சா? ஹிப்பை ட்விஸ்ட் ஆகும். ஹிப்பில் இதான் வரும். ஓகே, பவர் அடிக்கணும்னா இது பவர். பாயிண்ட் இருக்குது. பாயிண்டில் வந்து ஒரு சில டோர்னமெண்ட்டில் லைட் பாயிண்ட் கொடுப்பாங்க. இது பாயிண்ட் தர மாட்டாங்க. பவர் அடிக்கணும்னா இந்த வயசு புரிஞ்சா? புரிஞ்சுதா? இது ட்விஸ்ட் பண்ணிடுது. नहीं शन go rock such hutch go 1 2 hutch शन say go rock such hutch go show sun say go rook hutch go show More. Slow. கராத்தே என்ற கலை இன்றைக்கு வளர்ந்து வரும் கலைகளிலே ஒன்றாக இருந்து வருகிறது. அது கூடலூர் பகுதியிலே தற்போது பல ஆண்டு காலமாக இல்லாமல் இருந்தது. கடந்த ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கப்பட்டு இன்றைக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டு எல்லோருமே இந்த கராத்தே பயிற்சி பள்ளியிலே சேர்ந்து கராத்தே பயிற்சியை தற்காப்பு கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டிருப்பதாக திரு ஏ பாபு அவர்கள், நஜ்மா அவர்கள் நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாத்திடம் தெரிவித்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார். இத்தோடு நகர்வலம் நிறைவு பெறுகிறது. இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, உடனுக்குடன் பார்க்க இதுவரை நீங்கள் என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே சென்று நீங்கள் பெல் பட்டனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் செய்து உடனடியாக அங்கத்தினராக மாறினால் இனி என்ன, எப்போது வேண்டுமானாலும் இதுபோன்ற செய்திகளை கண்டுகளிக்கலாம் என்று தெரிவித்து, பாபு, நஜ்மா இன்னும் அந்த கராத்தே பயிற்சியிலே இருக்கின்ற மாணவர்களும் இந்த செய்தியை சிறப்பாக நமது ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் செய்திருக்கிறாரா, இந்த செய்தியை நான் சிறப்போடு வாசித்திருக்கிறேனா என்பதை போன்ற கருத்துக்களை என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே சென்று கமெண்ட் பாக்ஸிலே பதிவிடுங்கள் என்று பண்போடு கேட்டு நகர்வள பகுதியில் உங்களிடத்திலே வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்